ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th காமர்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சருக்கு தான் பசங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுறேங்கப்பா. அதோடு இல்லாமல் எத்தனை சூஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவுட் சைடர்ஸ் அண்ட் த கம்பெனி இஸ் டிஃபைன்ட் இன் ஆப்ஷன் ஏப்பா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இன்கம் டேக்ஸ் இஸ் ஆப்ஷன் டி, ஓகேங்களா, ஏ டைரக்ட் டேக்ஸு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, டேஷ் ஆக்ட்ஸ் ஆஸ் கனெக்டிவ் லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர், அதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஓகேங்களா, ட்ரேட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ கனெக்டிவ் லிங்க். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் பை த கேரியர் இஸ் ஆப்ஷன் பிப்பா. ஆப்ஷன் பி வே பில். அதோடு இல்லாமல் இன்றைக்கி நடந்த காமர்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் உங்கள் புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃப்பாலாம் கேட்கல, ஈஸியாக தான் இருக்குது. ஒரு சில தான் மாடரேட்டாக இருக்குது சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அமௌங் த கண்ட்ரிஸ் வந்து ஆப்ஷன் டி, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், விச் ஆஃப் தீஸ் பார்ட்டிஸ் கேனாட் டிமாண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ், அதுக்கு வந்து ஆப்ஷன் சி, ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், மினிமம் ஹவு மச் அமௌண்ட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ ஆர்டிஜிஎஸ், அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, ₹2 lakhs, ஆப்ஷன் ஏப்பா அதுக்கு. நெக்ஸ்ட் எயித் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஃபஸ்ட் மிடில் மேன் இன் த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஹோல்சேலர். நெக்ஸ்ட் நைன்த் ஒன், a partnership is formed by dash, அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, the direction of government, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச். 10th வந்து ஆர்டர் நோட்டு, சூஸ் த ஆர்டர் நோட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், மெயில் ஆர்டர் ஹவுசஸ். ஸோ புக் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் சூஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 11th ஒன், த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் ஆர் ப்ரொமோட்டிங், ஆப்ஷன் பி, ரூரல் சேவிங்ஸு. நெக்ஸ்ட் 12th ஒன், த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கவர்மெண்ட் இன் கவர்மெண்ட் கம்பெனி மஸ்ட் நாட் லெஸ் தென், ஆப்ஷன் சி, 51%. 31, ஏ வேர் ஹவுஸ் ஹோல்ஸ் குட்ஸ் ஆஸ் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14th ஒன், டேஷ் இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட், வந்து ஆப்ஷன் டி, ஃபாரின் கரன்சி கன்வெர்டபிள் பாண்ட், ஓகேங்களா. ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு 15th ஒன் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த ஆப்ஷன் டிப்பா, ஓனர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி. நெக்ஸ்ட் 16th தான் பார்த்தீங்கன்னா, மேட்ச் தான் வந்து பாதி பேர் தப்பாக எழுதிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மேட்ச்சுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ டி தான்ப்பா. நெக்ஸ்ட் 17th பார்த்தீங்கன்னா, த மெயின் பெனிஃபிட் ஆஃப் அவுட் சோர்சிங் இஸ் ஆப்ஷன் டி, காஸ்ட் ரிடக்ஷன். 18th ஒன், தேர் ஆர் 3 டிஸ்டிங்க்ட் மோட்ஸ், ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 19th பார்த்தீங்கன்னா, ரோக்டெல் சொசைட்டி வாஸ் ஸ்டார்டட் பை, ஆப்ஷன் பி, ராபர்ட் ஒன்று. நெக்ஸ்ட் லாஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா 16 பேங்க்ஸ் பா, ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிருப்பீங்க மாதிரி எத்தனை சூஸ் கரெக்டாக இருக்குது மாதிரி கமெண்ட் பண்ணுறேங்க. அதோட இல்லை பசங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க.